இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் மழையெல்லாம் தட்டுன்னு சமையல் பண்ணல. இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே மாடிக்கு வந்து மலையில் தோட்டங்கள் எப்படி இருக்குது, நம்ம செல்லக்குட்டிகள் எப்படி இருக்காங்க, அப்புறம் நிறைய வந்து மழை பெய்கிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய தோழிகளையும் தோழர்களையும் நம்ம வந்து காப்பாற்றியாக வேண்டிய சூழ்நிலையில் இருப்போமா. அவ்வளோ பேர் வெளியில் வந்துடுவாங்க. எல்லாம் நம்ம மண்புழுவை தான் சொல்கிறேன், அப்படியே நடமாடிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு வந்தேன், பார்த்தா எல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. சரி, இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ ஒன்று கொஞ்சம் ஃப்ரீ ஆன ஒன்று போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்குது பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு நம்முடைய பால்சம் ஒயிட்டு. இதை வந்து எப்படி விதை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ போடுறேன். இது வந்து புதிதாக இருப்பவர்களுக்கு, ஏன்னா நானே இப்போ தான் கற்றுக்கிட்டேன். நம்முடைய உறவுகள் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அவங்க கற்றுக் கொடுத்த அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுடுறேன். அப்போ தான் வந்து புதுசாக இதை பற்றி தெரியாதவங்க, ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால நானே இவன் வந்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய உறவுகள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாருக்கிட்டேருந்து ஒவ்வொரு பாயிண்ட் அப்படிங்கிற வகையில் நிறையவே நான் கற்று வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு லாங் வீடியோவாக எப்படி பால்சம் விதையை சேகரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்றைக்கி ஈவினிங் போட போகிறேன். அதில் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் தரப்போகிறேன். புதிதாக இது பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. தெரிந்தவர்கள் நீங்கள் வந்து கடந்து செல்லலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, பாய்.